இந்த காட்சியை பாருங்க, முழுசா பாருங்க. ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ்ஸா வேணும்? வேண்டாம் வேண்டாம். ஓசி பஸ் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். உதவித்தொகை எதுவும் வேண்டாம். உண்மையிலேயே இந்த காட்சியை பார்த்த பிறகு எனக்கு வந்து கோபம் தாங்க வருது. மீண்டும் மீண்டும் தற்கூறிங்கன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு இருக்காங்க. நான் எந்த கட்சியை சேர்ந்தவனு கிடையாது. முதல்ல வந்து புரிஞ்சுக்கிறணும் இல்லைங்களா? இவங்க வந்து என்னன்னா, கோயம்புத்தூரில் ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. அதுக்கு வந்து போராட்டம் நடத்துகிறவங்க இவங்க. ஓசி பஸ் வேணாம், உதவித்தொகை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா பெரிய பணக்காரவங்க. அந்த ஓசி பஸ்ஸில் போய் ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு பெண்களும், ஏழை குடும்பத்தில் உள்ளவங்க எவ்வளோ தெரியுமா சம்பாதிக்கிறாங்க? மாதம் 1000 ரூபா 2000 ரூபா மிச்சப்படுத்துகிறாங்க. அந்த மாதம் 1000 ரூபா 2000 ரூபாயை குடும்பத்துக்கு அரிசி வாங்குறதுக்கு, பருப்பு வாங்குறதுக்கு ஏழைப்பட்ட பல குடும்பங்கள் வந்து செலவழிச்சிக்கிட்டு இருக்காங்க. கணவனால் கைவிடப்பட்டவங்க, அதாவது கணவன் இறந்தவங்க, எத்தனையோ பேர் வந்து இதுக்காக வந்து அதிகமான ஒரு நன்மையை வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க தர உதவி தொகையிலையும், இவங்க விடுற ஓசி பஸ்லையும். ஆனால் இவங்களுக்கு என்னென்னா அது ஓசி பஸ். இந்த மாதிரி விஷயங்களாம் பார்க்கும்பொழுது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கோவம் வருது. நீங்களே சொல்லிட்டு போங்க இதுக்கு என்னன்னு சொல்லிட்டு.